ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 55 ஐ திங்க் 5th டே நினைக்கிறேன். 1 2 3 4 சரி. ஸோ நேற்று நம்ம முடிக்கும் போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, அனைத்தும் தானாகவே தோன்றுவது என்ற ஒரு நிலை ஏற்பட்ட பின் அதுவே நிஷ்கருத்திவம் ஆகவே அதனுடைய திரும்ப 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 ஒரு விஷயத்த எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு. இங்கே இந்த உலகத்துல காணும் வஸ்துக்கள் அனைத்தும் அதுவே. சோ திருஷ்யம் திருஷ்டா அப்படின்னா பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள். இந்த ரெண்டும் வேற வேறையே கிடையாது. அவன் கண்களுக்கு எல்லாமே நானாக தோன்றி போய் விடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறது ஒன்று, அந்த ஆத்மவஸ்து. ஆத்மவஸ்துவை தவிர எதுவுமே இல்லை. அப்ப எதை பார்த்தாலும் எதை பார்க்கிறான்? ஆத்மவஸ்து ஆத்மவஸ்துவை பார்க்கிறது என்பது மாதிரியாகத்தான் ஆகிவிடுகிறது. அந்த நிலையில் அவன் செய்கின்ற செயல்களை செயல் என்று சொல்லுவதற்கு எப்படி முடியும்? நான் இன்னொரு வேலை செய்யணும், அதாவது நான் இன்னொன்று அப்படின்னு இருந்தாதான் அங்க செயல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, நம்மளால சொல்ல முடியும். ஆகாயம் எங்கும் இருக்கு, எல்லாமா இருக்கு, அதுவேதான் எல்லாமா இருக்கு அப்படிங்கிறப்போ அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்னு சொல்ல முடியுமா? பிரளய காலத்து வெள்ளம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னு சொல்ல முடியுமா? சோ ஆக்ஷன் இஸ் இம்பாசிபிள். எல்லாமே எங்கும் நீயாக இருக்கும் பட்சத்துல அங்க ஆக்ஷன் அப்படிங்கிறது இம்பாசிபிளா இருக்கு. அப்போ இன்னொரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. அந்த கடல்ல அலைகள் உருவாகுது, அந்த அடைகள் ஓடுது, எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க எண்ட் ஆகுது, அடை எல்லாமே ஒரே இடத்துல நடந்து கொண்டிருக்கும். அதை நாம் செயல்கள் என்று சொல்ல தேவையில்லை. அந்த நிலையை எய்தியவன் நைஷ்கர்மிய சித்தியை படைத்தவனாகத்தான் இருக்கின்றான் என்பது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்தோம். அது அப்படியே என்ன கண்டினியூ பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவே கர்மம் செய்தல் என்ற வெளி தோற்றம் படைத்த செய்யாமையா இருந்து கொண்டு அவன் எனக்கு செய்யும் மகாபூஜையாக இருக்கின்றது. சோ அந்த ஸ்டேஜ்ல அவன் இருந்துகிட்டு அனைத்தும் ஒன்றென்ற முழுமையான புரிதலில் இருந்து கொண்டு அவன் ஒரு செயலை செஞ்சான்னா அது என்ன செயலை செஞ்சாலும் அவன் எனக்கு செய்யற பூஜையா நான் பாக்குறேன் அப்படின்னு கண்ணன் சொல்றான். ஏன்னா அந்த ஒன்னஸ் ஃபீல் வர்றது அப்படிங்கிறதா இங்க இம்பார்ட்டன்ஸ். அங்க செயல்கள் உண்மை இல்லாத என்ன மாயையில சும்மா நாச்சுக்கு விளையாடுறத போயிட்டு அதை ஆக்ஷன், அது விளையாட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கர்மம் வினையை ஏற்படுத்தாத கர்மம், அப்ப கர்மமே அல்ல என்றுதான் நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. சோ அப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில் இருந்து கொண்டு அவன் என்ன செயலை செய்தாலும் அது அவனுக்கு எனக்கு செய்கின்ற பூஜையாக நான் கருதுகின்றேன்னு கண்ணன் சொல்றான். இப்படி ஆகிவிட்ட பின் அவன் பேசுவதெல்லாம் என் ஸ்தோத்திரமாகவும். சோ இங்க என்ன சிம்பிளா சொல்ல வர்றாருன்னா, whatever the action he do after this particular stage என்ன? அந்த ஞானத்தோட ஞான கண்ணோடு அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? எல்லாமே நான் தான்டா, நானே இப்படி எல்லா மன புத்திகளாக பிரதிபலித்துக் கொண்டு நானே தான் என்னோடு எல்லாமே செய்து கொண்டிருக்கிறேன். சோ எங்கும் நான், எதிலும் நான், எல்லாம் நான். சோ இந்த ஒரு ஃபீல் அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இங்கே ஒரு செயல் இவன் செஞ்சான் அப்படின்னு சொன்னா அந்த ஆத்ம வஸ்து எப்படி ஃபீல் பண்ணுது? இங்க ரெண்டே இல்ல, கண்ணனும் இவனும் ஒண்ணுதான். பட் இங்க இன்னும் பக்தியாவே தான் கொண்டு போறாரு. ஞான பக்தி அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறாரு. அப்போ இந்த ஞான பக்தியில அந்த ஆத்மஸ்வரூபம், நான் ஆத்மஸ்வரூபம் என்று உணர்ந்த உடனேயே அந்த ஆத்மஸ்வரூபம் என்னை எப்படி பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்னு ஆயிடுச்சு. ஆனா அந்த ஒன்றாகின்ற அந்த நிலையை ஆத்மவஸ்து தான் கண்ணன் இல்லையா, எப்படி பாக்குறான் அப்படிங்கிறது தான் சொல்றாரு, சரியா? இப்போ அந்த ஸ்டேஜ நம்ம அட்டைன் ஆயிட்டோம். எந்த ஸ்டேஜ்? திரிபுடிகள் ஒன்றாகிவிட்டு அந்த ஸ்டேஜ், எதுவுமே வேற வேற இல்ல அப்படின்னு பார்க்க தெரியாத ஸ்டேஜ். சோ அந்த ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நீ என்ன பேசுறியோ அது எனக்கு ஸ்தோத்திரம்ங்கிறான். நீ என்ன பண்ணாலும் அதுதான்டா ரைட்டு, நீ கொலையே பண்ணாலும் கண்ண ரைட்டுன்னு சொல்லுவான் போல. சோ அந்த ஒரு ரேஞ்சில அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவன் பேசுவதெல்லாம் என் ஸ்தோத்திரமாகவும், அவன் பார்ப்பது அனைத்தும் என் தரிசனமாகவும். எதை பார்த்தாலும் கண்ணனை பார்த்தா, கண்ணன் தரிசனம் கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். எங்கெங்க ஒரு திருப்பதியில போயிட்டு ஒரு சிலையில கண்ணனை பாக்குறதுக்கே நம்ம அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, காலா நடந்து போக வேண்டியது இருக்கு, கால் கடுக்க நிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு எல்லாம் பாக்குறோம். அந்த கண்ணனை நிஜமாவே பார்த்தா எப்படியோ அந்த கண்கள் எவ்வளவு புண்ணியம் பெற்றதாக ஆயிருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. பட் இந்த இடத்துல இவன் பார்ப்பதெல்லாமே கண்ணன் என்ற ஒரு அற்புத நிலையை அவன் பெறுகின்றான். கண்ணனை தவிர எதுவுமே பார்க்க தெரியாது இல்லைங்க. ஏங்க அங்க இருக்கிறதே கண்ணன் தான், இவன் முடிவு பண்ணிட்டான்ல, அப்புறம் கண்கள் கண்ணனை தவிர வேற ஏதாவது பார்க்குமா? So therefore he is telling that
அவன் பார்ப்பதெல்லாம் என் தரிசனமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் அலைந்து திரிவதனைத்தும் அவனை விட்டு வேறுபடாத என்னை உத்தேசித்த யாத்திரையாகும். அவன் இங்கிட்ட அங்கிட்டு நடந்து போறான், எங்க போறான் அப்படின்னாலும் கண்ணனுக்காக யாத்திரை பண்ணா எப்படியோ அந்த மாதிரிதான் அர்த்தமாகும். அவன் செய்வதெல்லாம் என் பூஜையாகும். அவன் மனசில் கல்பனைகள் எல்லாம் என் ஜபமாகும். என்னையா கற்பனை பண்றதை போயிட்டு ஜபங்கிற? அவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் அது எனக்கு ஜபம் பண்ற மாதிரி தான்டா. ஏன்னா எஸ் அண்டர்ஸ்டுட் தட் எவ்ரிதிங் இஸ் கிருஷ்ணா. கண்ணன் என்ற முழுமையான புரிதலில் இருந்து கொண்டு அவன் வாயிலிருந்து எது வந்தாலும் கண்ணனை உத்தேசித்தானே வருகிறது. கண்ணனை மறக்காமல் தானே வருகிறது. அப்ப கண்ணா அப்படின்னு கண்ணனை நினைச்சுக்கிட்டு சொன்னா மட்டும்தான் மந்திரமா, ஜபமா? ஆனா எதை பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் அதை கண்ணன் கண்ணன் முழுமையான ஃபீலிங்கோட இருந்துட்டு நான் என்ன பேசினாலும் அது ஜபம் தானேங்க. சோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் மோர் ஃபீல் தானே. ஹரிபாட்ல சொல்லியிருப்பார்ல, பாவே வீண பக்தி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாவம் தான்டா பக்தி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவன் தான் ஃபுல்லஸ்ட் பாவத்துக்கு வந்துட்டான். அனைத்தும் கண்ணன் அப்படிங்கிற பாவத்துக்கு வந்துட்டான். சரி, இந்த ஸ்டேஜ்ல அவன் பேசுறது பூஜை, அவன் கற்பனை பண்ணா ஜபம். ஏன்னா மனசுக்குள்ளதானே கற்பனை பண்ணுவோம். ஐ மீன் ஜபம் பண்ணுவது வந்து நம்ம மனசுக்குள்ளேயே தான் ராம் ராமோ கண்ணா கண்ணாவோ சொல்லுவோம். சோ அவன் கற்பனை என்ன பண்ணாலும் அது எனக்கு பண்ற ஜபண்டா அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் தட் ஒன்னஸ் ஃபீல் இருக்கக்கூடிய அந்த ஃபீலை பத்தி தான் இந்த அளவுக்கு எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றான்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவன் நித்திரை போறானோ, அவன் நித்திரை முழுவதும் என் சொரூபத்தில் சமாதி செய்திருப்பதாக ஏற்படும் ஏ கவித்வஜா. ஏன்னா அர்ஜுனனுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு போல, எனக்கு இன்னைக்குதான் தெரியும். கவித்வஜா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சோ தூங்குனா என்ன சொல்றோம்? சூனியம் அப்படிங்கிறோம், அறியாமைங்கிறோம், அஞ்ஞானம்ங்கிறோம். ஆனா நீ இந்த ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணிட்டு நீ தூங்குனா கூட அதை சமாதி என்று தான்டா நான் சொல்லுவேன் அப்படின்னு கண்ணன் சொல்லுகின்றான் என்றால் அவன் பார்ப்பது, அவன் பேசுவது, அவன் நடப்பது எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. நான் நினைக்கிறேன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டேட் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அடையணும்ன்ற ஒரு ஆசையாவது நமக்கு வரணும். உட்காந்துட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிஃபரன்ஷியேட் பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற நாம அந்த சாரி நெட்வொர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். எல்லாம் சோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். கேக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். கேக்குதாங்க? ஓகே ஓகே ஓகே. தங்கத்தால் செய்யப்பட்ட காப்பு தங்கத்தை காட்டிலும் வேறுபட்டது ஆகாதது போலே அவன் இந்த புத்தி யோகத்தால் நானே பக்தி யோகத்தால் நானே ஆகிவிடுகின்றான். எப்பயோ நானே ஆயிட்டுதான் வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலயும் கண்ணனை பார்த்தாலும் அப்பவே அவனும் கண்ணன் ஆயிட்டான்னு தான் அர்த்தம். சரியா? அது இப்ப வந்து சொல்றாரு, நிறைய எக்ஸாம்பிளோட சொல்றாரு. தங்கத்தால் செய்யப்பட்ட காப்பு தங்கத்தை காட்டிலும் வேறுபட்டது ஆகாதது போலே அவன் இந்த பக்தி யோகத்தால் நானே ஆகிவிடுகின்றான். ஜலத்தில் அலையும், கற்பூரத்தில் வாசனையும், ரத்தினத்தில் அதன் பளபளப்பும் அந்நியமாக இருப்பது போலே, அனன்யமாக இருப்பது போலே. அனன்யம்னா வேற வேற அல்லன்னு அர்த்தம். ரத்னம்னாலே பளபளப்பு தானே, கற்பூரம்னாலே வாசனை தானே. So we cannot separate it from one from the other இல்லையா? அந்த விஷயத்தை தான் இங்க சொல்லியிருக்காரு. ஜலத்தில் அலையும், ஜலம் வேற அலை வேறையா, எல்லாம் ஒண்ணுதான். சோ இப்படி அவன் ஆகிவிட்டான். சோ பக்தி யோகத்துல தானும் பகவானும், பகவான் அனைத்தும் பகவான், இங்கே தானும் பகவான் என்ற அந்த ஒரு நிலையை அவன் பெறுகின்றான். அனன்யமா இருப்பது போலே நூலை காட்டிலும் வஸ்திரமும் மண்ணை காட்டிலும் மண் சட்டியும் வேறுபட்டது ஆகாதது போலே. எக்ஸாம்பிள். சோ நான் நூலு, கண்ணன் வஸ்திரம்னு வச்சுக்கோங்க. நான் வேற கண்ணன் வேறையா? நான் மண் சட்டி, கண்ண மண்ணு, நான் வேற கண்ண வேறையா? சோ அந்த ஒரு ஸ்திதியை அவன் பெறுகின்றான். ஆகாதது போலே அவன் என்னோடு ஒன்றுபட்டவனாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட வேறுபடாத நிலையாகிய பக்தியை அவன் அடைந்திருப்பதால் திருஷ்யங்கள் அனைத்திலும் திருஷ்டாவாகிய நான் இயற்கையாகவே அமைந்திருப்பதை அவன் கண்டுகொள்கிறான். திருஷ்யங்கள் அனைத்திலும், பார்க்கப்படும் பொருள் அனைத்திலும் திருஷ்டாவாகிய நான் அப்படின்னா என்ன அர்த்தம்?
இங்கே கண்ணன் அப்படிங்கிறவன் கண்ணன் தான் எங்கும் இருக்கின்றான், காண்பவனும் யார் கண்ணனாகவே மாறிவிட்டான். சரியா? திருஷ்யங்கள் அனைத்திலும் திருஷ்டாவாகிய நான் இயற்கையாகவே அமைந்திருப்பதை அவன் கண்டுகொள்கிறான். இங்க திருஷ்டாங்கிறத கண்ணன்னு சொல்லியிருக்காரு. அண்ணனே இங்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸாவும் இருக்கான் அப்படின்னு பாக்குறான். சரியா? அப்ப இங்க சப்ஜெக்ட் யாரு? அதுவும் கண்ணன் தான். ஏன்னா இவனையும் கண்ணனா தானே பாக்குறான். அப்போ சப்ஜெக்ட பாக்குது, சும்மா நாச்சுக்கும் ஆப்ஜெக்ட்னு நினைச்சுக்கிட்டு. அப்ப இங்க இருக்கிறதே ஒண்ணுதான், அதுதான் அதுவே பார்த்துக் கொள்கிறது என்ற இந்த விஷயத்தை தான் இவ்வளவு நேரம் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காரு. அந்த ஒன்னஸ் ஃபீலினுடைய மகிமை எப்படிப்பட்ட ஒரு ஸ்திதி நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அது எப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஸ்திதி, அது எப்பேற்பட்ட பக்தி ஆகின்றதுன்னு சொல்றாரு. இவன் ஸ்தோத்திரமே பண்ணல, பேசுனது எல்லாமே ஸ்தோத்திரமா, இவன் கற்பனை பண்ணா அது ஜபமா, இவன் நடந்து வந்தா யாத்திரையா, என்னையா சொல்ற? இவன் ஞானி தானே ஆயிருக்கான், நீ ஏன் பக்தி பக்தி பக்திங்கிற? இவன் ஞானி ஆனால அவனை விட வேற பக்தன் எவன் இருக்கான் அப்படின்னு கண்ணன் பாராட்டுகின்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்க கூர்ந்து கவனிங்க அப்படிங்கிறதா மெயினா நான் சொல்ல வர்றது. இன்ஃபேக்ட் ஒரு படம், தெலுங்கு படம், ஐ திங்க் மஞ்சுநாத்னு ஏதோ ஒரு படம். அந்த படத்துல ஹீரோ வந்து பியூர் லவ்ல இருப்பான். அப்படின்னா எல்லாருக்காகவும் வாழ்வான் அப்படின்னு வச்சுக்கோங்க. தன் சுயநலம் இல்லாம எல்லாருக்காகவும் வாழ்வான். பட் கடவுளை திட்டிகிட்டே இருப்பான், ஏன்டா இப்படி எல்லாத்துக்கும் கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு பவரே இல்ல, நான் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துகிட்டு நீ நல்லது பண்ணாம பல பேருக்கு கஷ்டத்தை கொடுக்குறியே அப்படின்னு திட்டிட்டு இருப்பான். ஆனா இவன் திட்டிட்டு இருப்பான், அங்க வந்து சிவன் ஆனந்தம் ஆடிட்டு இருப்பாரு. என்னங்க அவன் திட்டிட்டு இருக்கான், நீங்க என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, சந்தோஷமான ஆனந்த நர்த்தனம் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து இங்க பக்கத்துல இருக்க பார்வதி கேட்கும்போது, ஹே அவன் திட்டு தாண்டி எனக்கு பூஜை, அவன் திட்டுறான் அப்படின்னு நினைக்காத, அதுதான் பெரிய பூஜை. ஏன்னா அவன் என்ன பாக்குறாரு அப்படிங்கிறது முக்கியம். he has become that oneness feel. அவன் ஒன்னஸ் ஃபீலுக்குள்ள வந்துட்டு அவன் என்ன பண்ணாலும் அதுதான்டா பூஜை அப்படின்னு இங்க இவர் சொன்னதை கிட்டத்தட்ட நாங்க மேட்ச் பண்ண முடியுதுன்னு பாக்குறேன். அங்க சிவன் அப்படி இவன் பண்ற ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்படி கொண்டாடுறாரு. பட் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இறைவனை திட்டிட்டு இருக்கான், இவனை வந்து இறைவனை அடிச்சிட்டு இருக்கான். ஐ மீன் அந்த கோயில் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கான். பட் இவனை வந்து அப்படி கொண்டாடுறாரு அப்படின்னு சொன்னா, சரி நீ இறைவன் போயிட்டு நேரடியா கொண்டாடுறதை விட கண்ணனுக்கு எதை பிடிக்குது அப்படின்னு சொன்னா, நீ கண்ணனா மாறுறதுதான் பிடிக்குது, நீ அனைத்தும் நான் என்ற அந்த உணர்வதுதான் பிடிக்குது, ஞானமாக வாழ்வதுதான் பிடிக்கிறது, ஞானமாக வாழ்ந்தாலே அது மிகப்பெரிய பக்தியாக மலர்கிறது என்ற விஷயத்தை தான் இந்த பேராகிராஃப் முழுக்க சொல்லியிருக்காரு. ஓகேவா? அவன் கண்டு கொள்கிறான். சோ ஜாக்கிரத ஸ்வப்ன சுசுப்தி என்ற அவஸ்தைகளிலுமே உபாதி உபகித வஸ்து இவ்விரண்டின் சேர்க்கை என்னும் உருவு கொண்டதாய் இருந்து வெளிப்பட்டு தோன்றுவதாய் அல்லது இராதது போல் மறைந்து கிடப்பதாய் இருக்கும் திருஷ்யம் எதுவோ அவை அனைத்தும் அவற்றை பார்த்து கொண்டிருக்கும் திருஷ்டாவாகிய நானே என்ற ஒரு ஞானத்தின் நடுவில் நிலை கொண்டு அவன் அதன் அனுபவத்தால் ஏற்பட்ட ஆனந்தத்தால் கூத்தாடி கொண்டிருப்பான். ஒரு 2 வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு, நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பேன். ஜாகிரத ஸ்வப்ன சுசுப்தி என்ற உபஸ்தைகளிலும் உபாதி உபகித வஸ்து. இது என்னன்னா, ஜாக்கிரதைன்னா வேக்கிங் வேர்ல்டுங்க, விழிப்பு நிலை, ஸ்வப்னானா கனவு, அண்ட் சுசுப்தி அப்படின்னா டீப் ஸ்லீப். சரியா? ஆழ்ந்த உறக்கம். இந்த 3 நிலைகளிலும் எந்த 2 காட்டுறாரு? உபாதி உபகித வஸ்து அப்படின்னு 2 காட்டினாரு. அது என்னது? உபாதி உபகித வஸ்து. உபாதி அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்கிற வேர்டு வந்து வேஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது ஒரிஜினல் நிலையை இல்லாமல், ஒரிஜினல் அழிந்து விடாமலேயே, ஆனால் ஒரிஜினலாக இல்லாமல் டூப்ளிகேட்டாக தெரிந்தால் அதுக்கு பேர் உபாதிங்க. சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா வேஷம்னு சொன்னா ரொம்ப ஈஸியா புரியுதுல்ல. இப்ப நான் இருக்கேன்னா நான் தான் ஒரிஜினல். நான் வந்து ஏதாவது ஒரு வேஷம் போட்டு இருந்தேன்னா இந்த ஒரிஜினல்ல மறைச்சுக்கிட்டு வேஷம் வெளியில தெரியுது. அப்போ ஒரிஜினல் மறைச்சுதான் இருக்குமே தவிர ஒரிஜினல் அழிக்க முடியாது. சோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. சோ உபாதி அப்படின்னா என்ன? வேஷம். அப்போ உபகித வஸ்துன்னா வேஷம் போட்டேன். சோ சிம்பிள். அப்போ நான் யாரு? உபகித வஸ்து. நான் ஒரு வேஷம் போட்டிருக்கும் போது அது என்னுடைய உபாதி. சரி, இப்ப இங்க வாங்க. ஜாக்கிரத ஸ்வப்ன சுசுப்தி இந்த 3 அவஸ்தைகளிலும் உபகித வஸ்து நானு. உபாதி ஜாக்கிரத் என்பது ஒரு வேஷம், ஸ்வப்னத்துல ஒரு வேஷம், டீப் ஸ்லீப்ல எதுவுமே இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு வேஷம், அதையும் ஒரு உபாதினா வச்சுக்கோங்க. சரியா? அப்போ உபகித வஸ்து நானு, உபாதி பலவாக இருக்கின்றேன். ஏன்னா கனவுல நான் இருந்தேன் இல்லைங்க,
கனவுல பெரிய பணக்காரனா கூட இருப்பேன், நினைவுல பிச்சைக்காரனா கூட இருப்பேன், இல்ல நினைவுல பணக்காரனா இருப்பேன், கனவுல பிச்சைக்காரனா கூட இருப்பேன். சோ டோட்டலி ஐ நாட் தட் அப்படிங்கிற மாதிரி வருது. ஏன்னா ஐ எம் நாட் தட் எல்லாம் கிடையாது, நான் தான். ஏன்னா உபகித வஸ்து நான் தான், ஆனா வேஷம் வேற வேற இல்லையா? ரொம்ப ஈஸியா புரியுது பாருங்க. சோ இந்த இடத்துல நான் வேற வேஷம் போட்டிருக்கேன், அங்க இடத்துல வேற வேஷம் போட்டிருக்கேன். டீப் ஸ்லீப்ல வேஷம் இல்லாத வேஷமாக ஒன்று இருக்கின்றேன் என்பது போல் அமைந்திருக்கின்றதுன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப இந்த 3 சாரி இந்த 3 அவஸ்தைகளிலும் அந்த 2 எந்த 2 உபாதி, உபகித வஸ்து. சரியா? இந்த 2 எல்லாமே இங்க கண்ணனா பார்க்கிறதுதான் இங்க சொல்ல வர்றாரு. சரியா? இந்த 2ன் சேர்க்கை என்னும் உருவு கொண்டதாய் இருந்து வெளிப்பட்டு தோன்றுவதாய். அப்ப இந்த 2மே எதுன்னு பார்க்கிறான்னா ஆத்ம வஸ்துவா பார்க்கிறான், கண்ணனா பார்க்கிறான். உபாதியும் கண்ணன், உபகித வஸ்துவும் கண்ணன் என்று பார்க்கின்றான். சரியா? அப்போ இங்க உபகித வஸ்துவே உபாதியாக இருக்கின்றது. உபகித வஸ்து வேற, உபாதி வேற அல்ல. அவ 2யுமே கண்ணனாக பார்க்கின்றான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சுப்பாங்க. உருவு கொண்டதால் இருந்து வெளிப்பட்டு தோன்றுவதாய், உருவு சாரி 2ன் சேர்க்கை என்னும் உருவு கொண்டதாய் இருந்து வெளிப்பட்டு தோன்றுவதாய். சரியா? அல்லது என்ன சொல்றாரு? இராதது போல் மறைந்து கிடப்பதாக இருக்கும் திருஷ்யம் ஏதெதுவோ, வேஷம், வேஷம் போட்டவன், இந்த 2ம் சேர்க்கையில இருக்கிறது என்னென்ன இருக்கோ எல்லாமே. அல்லது இராதது போல், இது வந்து டீப் ஸ்லீப்பா கூட எடுத்துக்கலாம். டீப் ஸ்லீப்ல இல்ல மாதிரி தானே தெரியுது. இராதது போல் இருக்கும் திருஷ்யம் எதுவோ, சோ இருக்கிறது இல்லாதது எல்லாமே கண்ணன். அந்த அனைத்தும் அவற்றை பார்த்து கொண்டிருக்கும் திருஷ்டாவாகிய நானே என்ற ஒரு ஞானத்தின் நடுவில் நிலை கொண்டு அவன் அதன் அனுபவத்தால் ஏற்பட்ட ஆனந்தத்தால் கூத்தாடி கொண்டிருப்பான். சோ இப்படி அனைத்தும் ஒன்றென்ற முழுமையான பாவனையில் இருந்து கொண்டு அவன் அதில் அனுபவத்தால், சோ அந்த ஒரு நிலையே, அந்த அனுபவமே கூத்தாடி கொண்டிருக்கின்ற அனுபவமா இங்க சொல்லியிருக்காரு. சரியா? ஆனந்தத்தால் கூத்தாடி கொண்டிருப்பான். சோ அந்த நீ அப்படி இருந்துட்டேனாலே நீ ஆனந்த சுரூபம் தானே, அதனால அந்த ஆனந்தம் ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள வந்துருது. நீ கூத்தாடி கொண்டிருப்பதாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிடுறாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் படுத்துறேன். ஹே அர்ஜுனா, கயிறு என்று தெரிந்து கொண்டவனுக்கு அவன் கண்ணுக்கு முன்பு பாம்பாய் தோன்றினது கயிறே பாம்பல்ல என்று நிச்சயமான ஞானம் ஏற்பட்டு விடுதல் போலே. அகெயின், ஏன்னா இத்தனை நாளா நம்ம ஞானம் இல்லாததுன்னா என்னங்க, வேற வேறையா பார்க்கறது தானேங்க. வேற, நீ வேற, அது வேற, இது வேற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். ஆனா இப்போ உனக்கு உண்மை புரிஞ்சிருச்சு. இத்தனை நாள் அந்த வேஷத்தை பாட்டு நான் பாட்டுக்கு லூசு மாதிரி வேற வேற நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வேஷம் போட்ட கண்ணனை நான் பார்த்துட்டேன்ல. சோ பாம்பை பார்த்து நான் பாட்டுக்கு ஐயோ என்னவோ இது என்னவோ இருக்கு, அது என்னவோ நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா பாம்பே இல்லங்க, ஆக்சுவலா பாம்பா இருக்கிறதே என் கண்ணன் தான் நான் பார்த்துட்டேன்ல. சோ தேர்ஃபோர் இங்கே அனைத்தும் கண்ணனே என்ற மிக தெளிவான ஒரு விஷயம் நான் புரிந்து கொண்டேன். கண்ணனின் வேஷங்களை கண்டு மயங்கிய நிலை எனக்கு இனி இல்லை. ஏன்னா வேஷத்தை பாடும்போது கண்ணனை மறந்துட்டேன்ல, லூசு மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் வேற வேறையா பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏன் ஏற்பட்டதுன்னா, நான் உபாதிய பார்த்தேனே தவிர உபகித வஸ்துவ பார்க்கல இல்லையா? நான் வேஷத்தை பார்த்தேனே தவிர அந்த வேஷம் போட்டவனை நான் பார்க்க மறந்துட்டேன் இல்லையா? ஆனா இப்ப அப்படி இல்லடா, நான் எல்லாத்தையுமே கண்ணனா பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படிங்கிற விஷயத்த தான் இங்க சொல்றாரு. கண்ணுக்கு முன்பு பாம்பா தோன்றினது கயிறே விஷ்ணுக்களாக என்னென்ன டிஃபரெண்டான ஆஸ்பெக்டாக தோன்றி கொண்டிருப்பதெல்லாம் பாம்புன்னு வச்சுக்கோங்க. அது பாம்பல்ல. தோன்றி கொண்ட அந்த தோற்றம் எல்லாம் உண்மை அல்ல. ஆனால் அதெல்லாம் கயிறு. கயிறுன்னா அந்த கண்ணன், ஆத்ம வஸ்து என்று அவன் புரிந்து கொள்ளுகின்றான். சரியா? தோன்றினது கயிறே பாம்பல்ல என்ற நிச்சயமான ஞானம் ஏற்பட்டு விடுதல் போலே, தங்கம் இல்லாமல் ஒரு குன்றுமணி இடை கூட நகை இல்லை. குன்றிமணி எடை கூட நகை இல்லை என்ற ஒரு திஷ்ய ஞானம் ஏற்பட்ட பின் நகையென்றே, நகை என்ற ஒரு ஞானம் முற்றிலும் அற்றுப் போவது போல. கண்ணனை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வேஷம் டிஃபரெண்டா இருக்கு அப்படிங்கிற அந்த பேதம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியுமாங்க? எல்லாம் வேற வேறன்னு அவனால சொல்ல முடியுமாங்க? அதே மாதிரிதான்ப்பா நகைகள் எத்தனை டிசைன்ல எத்தனை வேற வேறையா இருந்தா கூட என்ன? நான் தங்கத்தை பார்க்கும்போது அந்த டிசைன்ஸ்னுடைய வேரியேஷன் வந்து என்னை பாதிக்குமா? என்னை நான் மறந்தவன் ஆகிவிடுவேனா? டிசைனை பார்த்துட்டு நான் அங்க தங்கம் இல்லைன்னு நான் சொல்லிடுவேனா? அப்போ நான் எத்தனையோ விதங்கள், மாற்றங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். பட் பார்த்தா கூட நான் பார்க்கிறது கண்ணனடா, நான் தங்கத்தை தான்டா பார்க்கிறேன் என்ற ஒரு நிலை அவனுக்கு வந்து விடுகிறது. சரியா? சோ எங்கும் ஏதிலும் அவன் வேஷத்தை தாண்டி அந்த கண்ணனையும் சேர்ந்து பார்க்கின்றான்னு புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக வேஷமே கண்ணுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. கமலஹாசன் நீங்க 10 வேஷத்துல தசாவதாரம் படத்துல நீங்க வந்தான்ல, பாத்தீங்கல்ல,
அவன் எவ்வளோ வேஷம் போட்டுதானங்க வந்தான். பட் ஆர் வி நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை தட் ஹி இஸ் அ கமலஹாசன். அவன் ஒரு கமலஹாசன் தான். பொண்ணு ஐ மீன் பாட்டி வேஷத்துல வந்தா கூட அந்த கமலஹாசன் தான் இந்த பாட்டி வேஷத்தில் இருக்கின்றான் என்பதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா இல்லையா? அப்ப அந்த 10ம் கமலஹாசனே என்ற தெளிவு நமக்கு இருந்ததா இல்லையா? இன் ஸ்பைட் ஆஃப் தட் உபாதி. அவன் வேஷம் வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. சும்மா எல்லாம் வேஷம் போடலங்க. அப்படி ஒரு வேஷம் போட்ட பிறகும் கூட உபகித வஸ்துவையும் சேர்ந்து நாம கண்டோம் அல்லவா? அப்படி கண்டுகின்றான், அப்படி காண்கின்றான் பக்தன்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? இங்க நீங்க எவ்வளவு டிஃபரன்சஸ் வேணா பார்க்கலாம். பட் எல்லா டிஃபரன்ஸும் யாரு அப்படின்னா என் கண்ணன் தான் எடுத்துட்டு வந்த இந்த டிஃபரண்டான வேஷங்கள் என்று அவன் மிக தெளிவோடு இருக்கின்றான் என்று புரிந்து கொள்ளுங்கள். நகை ஒன்றே ஒரு ஞானம் முற்றிலும் அற்றுப்போவது போல. நகை என்ற ஞானமே அற்றுப்போவது போலேன்னு அந்த வேஷங்கள்லாம் வந்து நம்பிட்டு இருந்த அந்த உண்மை என்று நம்பிய அந்த நம்பிக்கை அற்றுப்போவது போலே இருப்பது கண்ணனே என்ற மிக தெளிவான தெளிவு தெரிந்து விடுவது போலே அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஜலத்தினின்று அலை என்று தனித்த ஒரு வஸ்து இல்லை என்ற திடமான ஞானம் ஏற்பட்ட பின் அலை என்றே ரூபத்தை அறிவு ஏற்றுக் கொள்ளாதது போலே. கடல்ல நீங்க பாக்குறீங்க எக்கச்சக்கமான அலைகள், குட்டி குட்டி அலைகள், பெரிய பெரிய அலைகள் இருக்கட்டும். ஆனா அலை அலை என்று நான் கடலை விட்டு அது வேறு வேறு என்று நம்பி ஏமாந்த காலம் மலையேறி விட்டதப்பா. அந்த அலையும் கடல் தான் என்று நான் பார்த்து விட்டேன். அங்கே அலையாக இருப்பதே அந்த தண்ணீர் தான் என்று பார்த்து விட்டேன். அங்கே நீரை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது என்று மிக தெளிவான தெளிவிலே இருக்கின்றேன். அப்கோர்ஸ் அந்த தண்ணியே சின்னதாவும் இருக்கலாம், பெருசாவும் இருக்கலாம். அது எப்படி வேணா வரட்டும்பா. பட் எப்படி வந்தாலும் அது நான் தான் அல்லது கண்ணன் தான் என்ற ஒரு அப்பட்டமான தெளிவில் இருக்கின்றான். அவனுக்கு சரியா? இதமான ஞானம் ஏற்பட்ட பின் அலை என்ற ரூபத்தை அறிவு ஏற்றுக்கொள்ளாதது போல. அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அலை அப்படிங்கிறது தனியா தண்ணியை விட்டு இருக்கு அப்படின்னு முன்னாடி நம்பிட்டு இருந்தோம்ல. இப்ப நான் வேற, நீ வேற, இதெல்லாம் கண்ணன் வேற, கண்ணன் வேற, நீ வேற அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. அந்த அறிவு ஏற்படாதது போல. அனைத்து ஒன்றேன்ற அந்த அறிவுக்கு அவன் இருப்பான் அர்த்தம். அதுக்காக கண்ணுக்கு அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. இந்த உலகம் தெரியும், உலகத்தில் உள்ள எல்லா வேஷங்களும் தெரியும். ஆனால் அந்த வேஷங்களை தாண்டி இருக்கின்ற அவன் கண்ணனை பார்த்து விடுவதால் இறைகள் எல்லாம் உண்மை என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த அறிவு மயக்கம் மட்டும் அவனிடத்தில் இருக்காது என்ற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அவற்றின் இருப்பு கொள்ளாதது போல. அன்றையும் விழித்துக் கொண்டவன் தான் சொப்னத்தில் கண்ட அனைத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அவற்றின் இருப்பு எப்படிப்பட்டது என்று விசாரித்து பார்த்து அவை அனைத்தும் தன் சொரூபத்தை தவிர வேறொரு விதமான இருப்பற்றவை என்று தெரிந்து கொள்ளுதல் போலே. அற்புதமான எக்ஸாம்பிள்ஸ் இங்க எல்லாமே. ஒவ்வொன்றும் ஆழமா மனநம் 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 சொல்லிட்டு ஃபீல் பண்ணணுங்க. உணரணும்ல. இப்ப எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி நம்ம குரு ஞானதேவர் எழுதியிருக்காரு. கனவுன்றது எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நம்ம வந்து ஒரு உலகமாவே இருந்தோம். எத்தனையோ ரூபங்கள், எத்தனை 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 விதங்கள். பட் இருக்கட்டும். பட் நீங்க கனவுல வந்த எல்லாமே உபாதி தானேங்க. உபகித வஸ்துவாங்க நான் தானே தூங்கிட்டு தானேங்க இருந்தேங்க. இந்த ஒரே ஒரு உபகித வஸ்துவான இந்த ஆத்மஸ்வரூபம் அங்கே ஒரு உலகமாக விரிந்து பல்லாயிரக்கணக்கான வேஷங்களை போட்டுக் கொண்டிருந்ததுன்னு விழிச்சதுக்கு அப்புறம் தெரியுதா இல்லையா? எப்படி இந்த முழிப்பு வந்தவுடன் அங்கே தெரிந்தது அனைத்தும் நானே நானே என்னுடைய கற்பனையினால் இப்படி எல்லாம் விரிந்திருந்தேன் என்று உணர்கின்றாயோ, அப்படித்தான் ஞானி இந்த உலகத்தை பார்க்கிறான். இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் நானே என்ற ஒரு மிக தெளிவான அல்லது கண்ணனே என்று மிக தெளிவான தெளிவிலே அவன் இருக்கின்றான். ஏன்னா இவர் பக்தியோட தான் பேசிட்டு இருக்காரு. சோ நானே அப்படிங்கிறத விட கண்ணனே என்று மிக தெளிவான தெளிவு நான் தான் இப்படி எல்லாம் இருந்தேன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கின்றவையாகவும் இல்லாதவையாகவும் ஆன எவை எவை ஞான விருத்திகளை உண்டாக்கி வைக்குமோ அவை அனைத்தும் அந்த ஞானத்தை பாராட்டி நிற்கிறவனான தானே என்று திடமான புத்தி அவனுக்கு ஏற்பட்டு அதன் சுகத்தை அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான். இப்ப நான் வந்து பாக்குறேன், இருக்கின்ற வஸ்து இல்லாத வஸ்து இருக்கட்டும். நான் பாக்குறேன், ஒரு விஷயத்த நான் பாக்குறேன். பார்க்கின்ற அந்த வஸ்துவாகவே நானே இருக்கின்றேன் என்று உணர முடியுமா? அதுதான் இங்க அழகா சொல்லியிருக்காரு. இருப்பற்றவை என்று தெரிந்து கொள்வது இருக்கிறதவை இல்லாதவை ஆன எவை எவை ஞான விருத்திகளை உண்டாக்கி வைக்குமோ
இப்போ நான் அவங்கள பார்த்துட்டேன். அங்க வந்து ஒரு ரமேஷ் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். சரியா? என் கண் அந்த ஒரு ஆப்ஜெக்ட்ட பாக்குது. உடனே எனக்கு ஒரு ஞான விருத்தி வந்தது. அவன் ரமேஷ் அல்லவா? இது ஒரு விருத்தி. விருத்தி தானே? அது என்னன்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஞான விருத்தி. சோ இவன் ரமேஷ் அல்லவா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞான விருத்தி வந்தது. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. ஞான விருத்திகளை உண்டாக்கி வைக்குமோ? எது உண்டாக்கி வச்சது? அந்த ரமேஷ் தான், இது ரமேஷ் அல்லவா? அப்படின்னு எனக்கு நினைக்க வச்சான். நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு ஞான விருத்திகளை எது எதெல்லாம் ஞான விருத்திகளை உண்டாக்கி வைக்குமோ? இது ரமேஷ், இது சுரேஷ், இது ராமா, இது சீதா, மல்லிகா, கோவிந்தா, கோபாலா. சோ என்ன வேணா இருக்கட்டும். சோ இப்போ நான் பார்த்த உடனே இவைகள் எல்லாம் எனக்கு ஞான விருத்திகளை உண்டாக்கி வைத்தன. எது உண்டாக்கி வைத்தன? அவைகள் எனக்கு ஞானத்தை உண்டாக்கி வைத்தன. அடுத்து அழகா பாருங்க. உண்டாக்கி வைக்குமோ அவை அனைத்தும் அந்த ஞானத்தை பாராட்டி நிற்கிறவனான தானே என்ற திடமான புக்தி. சரியா? அந்த ஆப்ஜெக்ட் அவை அனைத்தும் இந்த ஞானத்தை உண்டாக்கி வைக்கிறவனான எனக்கு தானே உண்டாக்கி வச்சது அது ரமேஷ், அது சுரேஷ் அப்படின்னு எனக்கு தான் ஞானத்தை உண்டாக்கி வைக்கிறானான தானே. அப்ப அந்த ஆப்ஜெக்டா இருக்கிறதே நான் தான். சோ சிம்பிள். கிருஷ்ணா ஃபீல்ல எல்லாமே வந்துருது. சோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் கிருஷ்ணன் தான், நானும் கிருஷ்ணன் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஞானத்தை உண்டாக்கி வைத்த அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வேற யாரும் இல்ல, நான் தான் அல்லது கண்ணன் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? சோ இங்க கிருஷ்ணா ஃபீல்ல இருந்து அவர் சொல்லிட்டு வர்றதுனால கண்ணனே எடுத்துக்கிட்டா கூட இங்க எத்தனை எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணா இருக்கலாம். அது எல்லாமே கண்ணன் தான். அந்த கண்ணன் தான் எனக்கு இப்ப இது அது இது அப்படின்னு உணர்த்துறான். இங்க இருக்கிறதும் யாரு? கண்ணன் தான். அப்போ இங்கே அந்த பேதம் இல்லை என்ற ஒரு விஷயத்தை சுட்டி வர்றாரு. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிஃபரன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருக்காரு. ஞானத்தை பாராட்டி நிற்கிறவனான தானே என்று திடமான புத்தி அவனுக்கு ஏற்பட்டு அதில் சுகத்தை அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எத்தனை ஞானத்தை மீண்டும் மீண்டும் ஞானதேவருக்கு குஷி வந்துரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹையர் நாலேஜ் பேசணும் அப்படின்னா ஏன் ஒரு வரியில கண்ணன் சொல்லியிருக்கான், அதை அப்படியே சொல்லிட்டு போலாம்ல. அவர் சொன்ன அந்த ஒரு வரியை இங்க பாத்துங்க, கிட்டத்தட்ட 5 டேஸா நான் வந்து ஒரே விஷயத்த திரிபுடிகள் ஒன்றாகின்ற அந்த ஒரு விஷயத்த, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இல்லைங்கிற ஒரு விஷயத்த, கிருஷ்ணா ஃபீல்ங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னும் சொல்ல போறாரு. ஐ வில் கண்டினியூ டுமாரோ.